ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பாஸ்ட் 1 இயராக நான் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கிடைக்கிறத வச்சு நான் வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நானே வந்துட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதம் நான் இவ்வளோ வாங்கணும், இல்லை ஒரு 15 டேஸ்க்குள்ளே நான் இவ்வளோ வாங்கணும், 10 டேஸ்க்குள்ளே இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட் மந்த் ஃபெப்ரவரி மந்த் ஒரு 15 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அது என்ன, அதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னியோட கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 10th மார்ச். என்னோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8050 ரூபா. நேற்றுக்கு விட இன்றைக்கி 10 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கும் 108 ரூபா, இன்றைக்கும் 108 ரூபா. எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ஃபெப்ரவரி மந்த்து 13th அன்றைக்கி 13 ஃபெப்ரவரி அன்றைக்கி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். 13 to 25 அன்றைக்கி வந்து கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7980 ரூபா. நான் வந்துட்டு ஒரு 1/4 கிராம் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். எப்போ வாங்கணுன்னா கரெக்டாக ஒரு 15 டேஸ் கழித்து வாங்கணும் அப்படின்னு 28 வரைக்கும் நான் வந்து என்னோடய டார்கெட் வந்து வச்சுருந்தேன். இந்த 15 டேஸ்க்குள்ளே நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணி எப்படியாவது 1/4 கிராம் வாங்கணும் அப்படின்றத நான் கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தேன். 1 கிராம் 8200 ரூபா அப்படின்னு வச்சுட்டு 1/4 கிராமுக்கு வந்துட்டு நான் கால்குலேஷன் போட்டிருந்தேன். 1 கிராம் 8200 ரூபா அப்படின்னா 1/4 கிராமோட அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வரும்னா 2050 ரூபா வரும். ப்ளஸ் அதோட மேக்கிங் சார்ஜஸ் சேர்த்து ஜிஎஸ்டி சேர்த்து டோட்டலாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு கால்குலேஷன் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா 2200 ரூபா வேணும். அந்த 2200 ரூபாவை நான் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு யோசிக்கும்போது டெய்லி ஒரு 150 ருபீஸ் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக என்னால் 15 டேஸ்க்குள்ளே ஒரு 2250 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நான் என்னோடய சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக லாஸ்ட் 28ஓட நான் வந்து என்னோடய சேவிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் காயின் பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் வாங்கியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லலிதாவில் இந்த வாட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அங்கே டில் மார்ச் வரைக்கும் 0 வேஸ்டேஜில் காயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒரு 2 டைம்ஸ் வந்து லலிதா போனேன். பட் அங்கே வந்து காயின்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. மில்லிகிராம் காயின்ஸ் மட்டும் இல்லை, 1 கிராம் 2 கிராம் கூட அங்கே அவைலபிள் இல்லை. நான் ஒரு 2 டைம்ஸ் கிட்ட போனேன். 2 டைம்ஸ் போய் கேட்டப்போ அவங்க இன்னும் ஸ்டாக் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதனால் எப்பவும் போல் ஜிஆர்டிக்கே போயிட்டேன். ஜிஆர்டியில் போயிட்டு தான் இந்த 1/4 கிராம் காயின் நான் வாங்கினேன். அதோட நான் என்னைக்கு போனேன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து 8ஆம் தேதி நான் போயிருக்கேன். சாட்டர்டே அன்னைக்கு நான் போயிருக்கேன். உமன்ஸ் டே அன்னைக்கு தான் போயிட்டு இந்த காயின் நான் வாங்கினேன். நான் வந்து எப்போவுமே ஜிஆர்டியில் தான் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சேஞ்சுக்காக லலிதா போகலாம் அப்படின்னு இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. பட் எனக்கு காயின்ஸ் வந்து அங்கே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் அங்கே வாங்காமல் ஜிஆர்டியிலே வாங்கிட்டேன். அன்றைக்கி நான் வாங்கின அன்றைக்கி அதாவது 8ஆம் தேதி கோல்டு ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8040 ரூபா. நான் வந்து 1/4 கிராம் வாங்கியிருக்கேன், 250 மில்லிகிராம். கிராமோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2010 ரூபா. இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் போட்டாங்க. ஸோ டோட்டலாக எனக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் கோல்டோட அமௌண்ட்டு மட்டும் சேர்த்து 2085 ரூபா வந்தது. அதோட ஜிஎஸ்டி 3% சேர்க்கும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் ஒரு 62 ருபீஸ் வந்தது. ஸோ டோட்டலாக 2147 ரூபா வந்தது. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2150 ரூபான்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 2250 ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ நான் காயின் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 2150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த 15 டேஸ் சேவிங் சேலஞ்சில் நான் வந்துட்டு கோல்டு வாங்கினது போக என்கிட்ட ஒரு 100 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டாக இப்போ என் கையில் இருக்குது. இதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கோல்டு வாங்கும்போது அதில் நான் அப்படியே அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக நான் வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மொத்தமாக 1 கிராம் 2 கிராம் அப்படி வாங்கணும்னு இல்லை. மாதம் நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ 1/4 கிராம் வாங்க முடியுதோ இல்லை 1/2 கிராம் வாங்க முடியுதோ அப்படி கூட நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து எவ்ரி மந்த் எப்படியாவது ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு 1/4 கிராமாவது நான் வாங்கிடுவேன். இல்லை ஒரு 100 மில்லிகிராம் காயினாவது நான் வந்து வாங்கிடுவேன். எவ்ரி மந்த் நான் வாங்கிடுவேன். ஜான்வரியில் கூட இந்த மாதிரி ஒரு சேவிங் சேலஞ்ச் போட்டு பட் அதில் கோல்டு வாங்கலை, சில்வர் வாங்கியிருந்தேன். அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். இந்த மந்த் ஃபெப்ரவரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்கியிருக்கேன், 1/4 கிராமில் வாங்கியிருக்கேன். ஸோ இதே மாதிரி மார்ச் மந்த்லேயும் சேவிங் சேலஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஃபெப்ரவரி மந்தோட இந்த 15 டேஸ் சேவிங் சேலஞ்ச் வந்து யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்க? எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க? என்னென்ன வாங்குனீங்க? அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ, நீங்க உங்களோட சேவிங்ஸ வந்து நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த கோல் சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இத ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல நான் நெறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் குடுத்துட்ருக்கேன். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு குடுத்துருக்கிற இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.